ஏன்டா இங்கே அழைச்சி வரது அதனால தான் அதை கேட்டேன். அது தெரியாம வந்து வண்டியை பாருங்க, ஒரே வண்டி மாடல் யமகா. சின்னவரே ஒரே போச்சு ஒரு போட்டோ எல்லாமே எடுத்து எல்லாமே ஒரே மாதிரி. சாப்பிட்றீங்களா? இங்கே வேண்டாம். சரி போவோம். கடை இருக்குதா? அங்கேயும் இருக்கு. சின்ன கடை நான் இது என்ன மேடம் இடம் இல்லை. அதே தான் அப்படி நிற்கட்டுமா? நிற்கிட்டு. ஆனால் அந்த டீ கடை கொஞ்சம் தள்ளி தான் போகணும். தண்ணியை தள்ளி போகிறதுக்குன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். சரி. கரெக்டாக எத்தனாவது கிலோமீட்டர்? அதை தான் இப்போ பேசிட்டே போகிறாங்க. அந்த போர்டு தெரியும். அவன் கொடைக்கானல் 32ன்னு போட்டிருந்தானே. அதிவேகம்
ம் என்ன கேட்டால் இதில் எப்படி 2 வீலர் மேலே போகுமா? நம்ம காரே வந்தால் கொஞ்சம் சிரமத்தில் தான் மேலே போகும். என்னடா இவருக்கு இப்போ எப்போ வேலை செய்கிறேன்னு சொன்னானு இன்னும் வேலை தொடவே இல்லை இவனுங்க. அந்த ரெடிமேட் கட்டுனதோட சரி. ரெண்டும் தான் அதுலேயும் ஒன்று மாதிரி இதுலேயும் ஒன்று. நம்மளது இதிலிருந்து எத்தனாவது இடம்ங்க? கிட்ட 300 மீட்டர் இங்கிருந்து அங்கிருந்து 300 மீட்டர். அப்போ அங்கெல்லாம் பிளைன்ஸு ஏட்டா நம்மளுது அந்த அங்கெல்லாம் பிளைன்ஸ் தான். இந்த அளவுக்கு இந்த ஒன்று தான் ஏற்றம். அப்படிங்களா? நீங்கள் பாருங்க. சரி வாங்க போகலாம். தம்பி பேர் என்ன? தம்பி இங்கே வந்து முருகன் ஒருத்தர் இருக்காரா? முருகன். அது கல்லெல்லாம் வந்து கேட்டேன். கேட்டீங்களா? முருகன் அந்த இதில் குடியிருந்த அப்படி இல்லை. முருகன் நம்ம இடத்து பக்கத்தில் குடியிருந்தேன். தனியாக இருந்தது அப்படியே பேர். இர்வின் காட்டு மாடு நீங்கள் வந்தால் வராதுன்னா கூட வந்து நானும் ஓடிடுவேன். நான் இல்லை காட்டு மாடு அது பண்ணாது அப்படியே மண்ணா போகும். அதுக்கு ஒரு மண்டலம் சொல்லுவா. நான் இதை வேணா இதை பூராமே புரியாது. நீங்கள் கூட வந்தீங்கன்னா நான் வரும்போது பைசைக்கிள் பார்த்தேன். எங்கே? அந்த இந்த பக்கம் லெஃப்ட் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்கல்ல. ஆமாம். அதை எட்ட வெறும் பள்ளம் இப்படி போய் அது அந்த மண் ஒன்று எப்படி தெரியுங்களா இலகி கட்டடம் கட்டினாலும் அது இலகி இருக்குது. அந்த தலைப்பட எல்லாம் விழுந்து அவனுக்கு அப்படியே பண்ணியிருக்காங்க. என்ன எடுத்தீங்களா? நீங்கள் தான் ஹீரோ. யூடியூப்பில் போட்டுருவேன். ஏன்னா எப்போ கேட்டாலும் லொக்கேஷன் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. அன்னைக்கு இது இல்லைன்னு கேட்டேன். அன்னைக்கு இது இல்லை, இப்போ இந்த காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேறு அந்த இதுலேருந்து இந்த ரைட்டில் திரும்பி நான் வராது. அன்னைக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் போட்டாங்க. இந்த பென்சிங்கெல்லாம் போட்டுருக்காங்க. இவங்க நடத்துக்காரங்க. ஆமாங்க. அட்டையெல்லாம் மழை காலத்தில் தான் இருக்கும். ஊடு வழியில் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படியே நில்லுங்க. இவர் தான் ஓனரு. இவர் சொல்லும் விலை 26 சென்ட் இருக்குங்கிறாரு. ஆனால் பூரா பென்சிங் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் பென்சிங். பார்த்தா பச்சை பசேன்னு கிளைமேட் 24 டிகிரி செல்சியஸு. இந்த எல்லாம் காப்பி எஸ்டேட்டாக இருந்து அப்படியே ஃபார்ம் ஹவுஸாக போட்டிருக்காங்க. அண்ணா அங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது இதுங்களாங்க? இப்போ எத்தனை மீட்டர் இருக்கும்? இப்போ நான் சொல்கிறேன். 300 500 1/2 கிலோமீட்டர்ண்ணா. நான் சொல்கிறது வளைஞ்சு போகுதில்லை. இல்லை, அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 4 சீட்டு 4 3 12 150 அடி இருக்கும். வரலாம்.
பிரச்சனை இல்லைங்க, அது வாட்டிக்கு வந்து. ம் இப்போ நல்லா நீட்டாக பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணி தான் இருக்காங்க. இன்னும் இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லை பாருங்கள். நாங்கள் நேராக போனோம் அன்றைக்கி. அப்படி சுற்றி வரணும், அப்படி சுற்றி வரணும். இது வெத்தலையா குருமிளகா? எது கேட்டேன்? இது குருமிளகு இருக்கா? ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து திரிய போடல. இந்த பக்கம் நல்ல பென்சிங் ரோடு, நல்லா நீட்டாக போகலாம்ல. நேரம் உட்காந்துட்டு வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நீ ஏதாவது ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஒரு கடிக்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. தண்ணி பைப்பெல்லாம் போகுது. என்னென்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தண்ணி பைப்பு எல்லாமே இருக்குது. இபி லைன் வேறு இருக்குது. அது யாராவது வந்து தங்கறதுக்கு வந்து இது மாட்டிருக்காங்க பாருங்கள். 26 சென்ட் இங்கே. ஆமாம், இங்கே எங்கே வெளியே போனது? அங்கே ஃபார்ம் ஹவுஸ் போட்டிருக்காங்க. அந்த மேலே இருக்கிற கூரையில் பிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஐயா முத்து இருக்காருங்களா? முத்து முத்து வரலையா? எப்போ வருவார்? இல்லைங்களா? இருக்காரா? உள்ளே இருக்காரா? பார்க்க இருக்கா சொல் சார். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? அவர் வரலைங்களா? முத்தண்ணா அவர் நாளைக்கு வருவாரா? இந்த சைட்டு 14 சைட்டு நம்மளுக்கு இருக்குது. அப்படின்னு சொன்ன என்ன கேட்குறாரு? ஆமாம், நான் சரி சும்மா வீட்டிலே இருப்பேன். அது கொடுக்க சொல்லியிருக்கேன். அது சரி யாராவது இருந்தால் நானே பார்க்குறேன் அப்படின்னாரு. எனக்கு வாய்ப்பே அமையல இந்த பக்கம். அப்புறம் அண்ணா வந்தார். பிஞ்சு 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 சீதாப்பழம் பிஞ்சு. ஆமாம், அதை சரி பாப்பாவுக்கு மேரேஜெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சரி கொடுத்துடலாம். எனக்கு வேறு சைட்டுக்கு இருக்குது. ஏதாவது ஒன்று கொடுத்தா ஏதோ ஒன்று வச்சுக்குவேன். எது 4 பேர் 4ஐயும் சொன்னால் தானே ஏதோ வரும். அப்படின்னால தான். நமக்கு எந்த ஊருங்க சார்? பொள்ளாச்சி. பொள்ளாச்சிங்களா? நான் எடுத்துருக்கீங்க. என்னது வந்து 14 இங்கே. ஓகே, ரைட் சைடு முன்னாடி. ஆனால் ஏஐயில் பார்த்தா 15 சென்ட்டுன்னு வருது. ஏஐயில் அதை கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் சார்ஜ் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம்